இல்லைங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க சார்ஜஸ் வைக்கிறீங்கன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? எவிடன்ஸ் இல்லாம இப்ப பரவலா புரிந்து கொள்ளப்பட்டது, பேசப்பட்டதன் அடிப்படையில ஒரு நேம் பண்றத ஒரு அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய ஒருவர் சொல்றாருன்னா, அது ஆளுங்கட்சி வந்து அதுக்கு எதிரா செயல்பட தான் தொடங்கும். ஏன்னா, நீங்க அவங்க அத கண்டுக்காம விட்டாங்கன்னா, நாளைக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுருவாங்கன்ற அச்சம் அரசுக்கு இருக்கு. இப்ப செந்தில் பாலாஜி பேர அவர் நேம் பண்றாரு. இன்ஃபாக்ட் கோர்ட்ல பண்றாரு. சொல்லியிருக்காரு அவரு. கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. கோர்ட்ல சொன்னது வந்து பிரச்சனை கிடையாது. அது அஃபிடவிட். நீங்க கோர்ட்ல எந்த அஃபிடவிட் போட்டீங்கன்னாலும், போட்டாங்க. கோர்ட்ல யார் மேல எந்த குற்றச்சாட்ட சுமத்தி நீங்க வந்து ஒரு அஃபிடவிட் போட்டீங்கன்னாலும், அதுக்காக உங்க மேல வழக்கு தொடர முடியாது. ம். அது வாய்ப்பே கிடையாது. அது அது சட்டத்துல நீதிமன்றத்துல டைரக்ட்டா சொல்றோம் நம்ம நம்ம. டைரக்ட்ல நீதிமன்றத்த சொல்றோம். ஆனா இவர் வந்து இது ஜென் Z புரொட்டஸ்ட் மாதிரி சிலோன்ல இலங்கையில நடந்த மாதிரி, நேபாள்ல நடந்த மாதிரின்றது வந்து ஐ திங்க் சி சி உங்க டெமோக்ரஸி வந்து இன்னமும் முகிழ்க்கல. இதே நீங்க அமெரிக்கால சொல்லியிருந்தீங்கன்னா உங்க மேல கேஸ் கிடையாது. நீங்க இங்க சொல்லும்போது உங்களுக்கு கேஸ் வருது. இந்த கண்டிப்பா. கருத்து வந்து தப்பு இல்லன்னு சுப்ரீம் கோர்ட்டே வந்து இது இஸ் ஒப்பீனியன்.